ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஃபார்முலா, அவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த வழிகாட்டுதல். ஆனால் இதுதான் இன்று பலருக்கு இடிக்கும். என்ன சொல்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? மன் சர்ரஹு அன் யுப்ஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ யும்ஸஅ லஹு ஃபீ அஸரிஹி, யாருக்கு அவருடைய வாழ்வாதாரத்தில் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும், அது அவருக்கு மகிழ்ச்சியாக இருக்குமோ, யார் தன்னுடைய வாழ்வாதாரம் தன்னுடைய செல்வம் பெருகுவதை சந்தோஷப்படுவாரோ, தன்னுடைய வாழ்நாள் அதிகரிப்பதை அவர் விரும்புவாரோ, ஃபல் யஸில் ரஹிமா, தன்னுடைய இரத்த உறவுகளை அவர் சேர்த்து வாழட்டும். இந்த இரத்த உறவுகளை முறித்துக் கொண்டு, இரத்த உறவுகளோடு சண்டை செய்து கொண்டு, அல்லது இரத்த உறவுகளை புறக்கணித்து வாழ்ந்து கொண்டு ஒரு மனிதர் பள்ளியிலே தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்தில் பரக்கத்துக்காக துஆ செய்து கொண்டிருக்கிறார். எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரக்கத் செய்வான்? பரக்கத்துக்கென்று ரஹ்மத்துக்கென்று அல்லாஹ் சொன்ன வழியை அவர் அடைத்துவிட்டு, அல்லாஹ் எதை முசீபத்துக்கு காரணம் என்று சொன்னானோ அந்த காரணத்தை செய்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் அவர் துஆ செய்து கொண்டிருக்கிறார். சகோதரர்களே, இந்த துன்யா மட்டும் அவருக்கு முசீபத்தாக மாறிவிடும் என்பதல்ல. இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய மற்றொரு ஹதீஸ், இரத்த உறவுகளை முறிக்கக்கூடியவர் லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉன், உறவுகளை முறித்து வாழக்கூடியவர் அவர் சொர்க்கம் செல்ல மாட்டார்.